வங்கதேசம் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டாக்காவில் உள்ள மிர்பூர் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் ஆஸ்திரேலிய அணியை 86 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய வங்கதேசம் 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக மாபெரும் வரலாற்று வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இந்த படுதோல்விக்கு மத்தியில் ஆஸ்திரேலிய கேப்டனும் வங்கதேச வேகப்பந்து வீச்சாளரும் மைதானத்தில் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 284 ரன்கள் குவித்தது. அந்த அணியின் மொசாடெக் ஒசைன் சிறப்பாக ஆடி ஆட்டமிழக்காமல் 86 ரன்கள் சேர்த்தார். மேலும் நஜ்முல் 67 ரன்களும் ஹசன் 54 ரன்களும் எடுத்தனர். ஆஸ்திரேலிய வீரர்கள் பீல்டிங்கில் மிக மோசமாக செயல்பட்டு பல முக்கிய கேட்சுகளை தவறவிட்டது வங்கதேச அணிக்கு சாதகமாக அமைந்திருந்தது. இதையடுத்து 285 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆஸ்திரேலிய அணி விளையாடியது. தொடக்கம் முதலே வங்கதேச அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளர் நஹித் ராணா மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களை மிரட்டினார். ஆட்டத்தின் 11வது ஓவரில் ஆஸ்திரேலிய கேப்டன் ஜோஸ் இங்கிலீஷ் 19 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ராணாவின் பந்துவீச்சில் விக்கெட் கீப்பர் லிட்டன் தாஸிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். அப்போது விக்கெட் வீழ்த்திய உற்சாகத்தில் இருந்த ராணா பெவிலியன் நோக்கி திரும்பிய கேப்டன் ஜோஸ் இங்கிலீஷின் முகத்திற்கு நேராக சென்று மிகவும் ஆக்ரோஷமாக கத்தி கொண்டாடினார். அவரை அவமானப்படுத்தும் விதமாக ராணா நடந்து கொண்டதால் ஆத்திரமடைந்த இங்கிலீஷ் மீண்டும் திரும்பி வந்து ராணாவுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இருவரும் ஒருவரொருவர் முறைத்துக் கொண்டு நேருக்கு நேர் மோதும் சூழல் மைதானத்தில் உருவானது. உடனடியாக ஓடி வந்த வங்கதேச கேப்டன் மெஹ்தி ஹசன் மிராஸ் இருவரையும் விலக்கிவிட்டு சமாதானம் செய்தார். கள நடுவரும் பவுலர் ராணாவை கடுமையாக எச்சரித்திருந்தார். இந்த மோதலுக்கு பிறகு ஆஸ்திரேலிய அணி வங்கதேசத்தின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் சீட்டுக்கட்டு போல சரிந்தது. குறிப்பாக ராணா 41 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 4 முக்கிய விக்கெட்டுகளை சாய்த்தார். ஆஸ்திரேலிய அணி 42.2 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன்கள் எடுத்திருந்த போது பலத்த மழை பெய்ததால் ஆட்டம் தடைப்பட்டது. இதனால் டக்வர்த் லூயிஸ் முறைப்படி வங்கதேசம் 86 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. கடந்த 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை ஒருநாள் போட்டியில் வங்கதேசம் வீழ்த்துவது இதுவே முதல் முறையாகும். ஆஸ்திரேலிய அணியின் இந்த மோசமான சாதனை மற்றும் மைதானத்தில் நடந்த மோதல் கிரிக்கெட் வட்டாரத்தில் தற்போது பேசு பொருளாக மாறி இருக்கிறது.